மதியழகன், சென்ற முறை உயர்நீதிமன்றத்தின் வாதத்தின் போதே உயர்நீதிமன்ற நீதிபதி பல்வேறு விமர்சனங்களை கூட தாவேகா மேல குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாது காவல்துறைக்கும் பல்வேறு கேள்விகள் இங்க விசாரணையின் போது எழுப்பப்பட்டது. தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தரப்புல என்னென்ன கேள்விகளை அவங்க ஏதாவது எழுப்பியிருந்தாங்களா? நீதிபதிகள் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது தற்பொழுது இந்த வாதத்தை பொறுத்தவரை சிறப்பு புலனாய்வு குழு என்பது அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கோரிக்கை வைக்கப்படவில்லை. அதாவது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும், முறையான அனுமதிகளுடன் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் தான் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விவகாரத்தில் எதிர் மனுதாரராக இல்லாத ஒருவரை நேரடியாக உயர்நீதிமன்றம் விமர்சித்திருக்கிறது. அதாவது தாவேகா கட்சியையும் விஜயையும் அவர்கள் இருவருமே அந்த வழக்கில் ஒரு எதிர்மனுதாரராக கூட சேர்க்க முடியாத நிலையில் அவர்களை நேரடியாக உயர்நீதிமன்றம் விமர்சித்திருக்கிறது. மேலும் விஜய் குறித்து பல்வேறு கருத்துக்களையும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் விஜய் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கு எப்படி ஒரு கிரிமினல் வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் கரூரில் நடந்த விவகாரம் மட்டும்தானே, இதை எப்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்ற ஒரு கோரிக்கை என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். இதற்கு தாவேகா தரப்பில் ஒரு பதிலும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த வழக்கினுடைய, அதாவது கரூர் சம்பந்தமான விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தான் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று அங்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு சிறப்பு அமர்வை அமைத்திருந்தால் மட்டும்தான் இந்த வழக்கினுடைய விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தான் நடைபெற்றிருக்க வேண்டும் என்றும் தாவேகா சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் நீதிபதிகள் தங்கள் முன்பு தற்பொழுது 4 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அந்த வழக்குகளை தாங்கள் என்ன என்பது குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கு, அதாவது அந்த தினேஷ் என்பவர் தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது? இந்த சம்பவம், அதாவது தாவேகா கூட்ட நெரிசல் சம்பவம் கரூரில் தானே நடைபெற்றது. கரூரில் நடைபெற்ற சம்பவம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தானே விசாரணைக்கு எடுத்திருக்க வேண்டும். அதனை ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் நேரடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த வழக்கின் விசாரணை ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பிரதான கிளையில், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது? அதாவது அதிகார விசாரணை வரம்பின்படி இது மதுரை கிளையில் தானே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். எனவே இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இதற்கு தாவேகா தரப்பிலும் அதே போல மனுதாரரான தினேஷ் தரப்பிலும் வாதங்களானது முன்வைக்கப்பட்டு வருகின்றன.